ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. ராமன் சீதாபதி, ஆகவே கல்யாண ராமன். ராமன் கைகளில் வில் பிடித்திருக்கிறபடியால் கோதண்டராமர் ஷாரங்கபாணி என்னும் கொண்டாடப்படுகிறார். அநேகமாக கோதண்டராமர் நின்ன திருக்கோலத்தில், பட்டாபிஷேகராமர் அமர்ந்த திருக்கோலத்தில், தர்ப சயனத்து ராமர் சயனித்த திருக்கோலத்தில் என்றுதான் தரிசனம் கொடுப்பார்கள். தற்போது நாம் ஆவணம் பருத்தியூரில் உள்ள கோதண்டராமர் ஆலயத்தை அடைந்துள்ளோம். கும்பகோணம் குடவாசல், அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பருத்தியூர். இவ்விடத்தில் பல்லாண்டுகளாக கோதண்டராமர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இன்று ராமனை தரிசித்துக் கொள்வோம். மூலமூர்த்தி கோதண்டராமர் நின்ன திருக்கோலம், வளைந்த வில், மணிபொருத்திய வில்லை பற்றி கொண்டிருக்கிறார். வலதுபுறத்தே சீதாதேவி. எப்போதும் ராமன் எந்த தர்ம காரியத்தில் நடக்கிறானோ அவனை தொடர்ந்து நடக்கக்கூடியவள். அவனுடைய பாதையிலும் தொடர்கிறாள், ராமனின் மனத்திலும் தொடர்கிறாள். இடதுபுறத்தே ராமனுக்கென்றே பின் செல்ல இவன் ஓர் தம்பிதான் பிறந்தானோ என்று கொண்டாடப்படும் இளவல் லக்ஷ்மணன் எழுந்துருளி உள்ளார். அவர்களை சேவித்துக் கொண்டு அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வினயமான திருக்கோலத்தோடே ராமனை எப்போதும் வணங்கக்கூடிய பக்தி மாறாத திருக்கோலத்தோடே உள்ளார். தன்னுடைய வலது கையை வாய் புதைத்து வாயை மூடிக்கொண்டு ராமனிடத்தில் என்ன ஆணை என்ன கேட்குமா போலே எழுந்துருளி உள்ளார். இந்த ஆஞ்சநேயருக்கு பின்னால் மரத்தாலான ஓர் ஆஞ்சநேயர் உள்ளார். இவரை பற்றிய சுவையான செய்தி உண்டு. இங்கிருந்த பருத்தியூர் ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரிகள் ஓர் முறை மைசூர் மகாராஜாவுக்காக உபன்யாசம் பிரவச்சனம் செய்வதற்கு சென்றார். உங்களுக்கு பிரவச்சனம் செய்ய என்ன வேணும் என்று கேட்டாராம் அரசன். எனக்கா ராமன் ஹனுமானுடைய படம் ஒன்றும் ஓர் விளக்கும் அமர்ந்து சொல்லுவதற்கு ஒரு மேடையும் வேணும். சொல்லாமல் சொன்னார், கேட்பதற்கு பக்தர்களும் வேணும். எல்லாரும் ஏற்பாடு செய்யப்பட்டார்கள். அப்போது கூடவே அரசனுடைய தேரில் இருந்து நீண்ட ஒரு மர பொம்மை, ஆஞ்சநேயருடைய பொம்மை, ராமன் ஆஞ்சநேயருடைய சித்திர படத்துக்கு பதிலாக இந்த தேரிலிருந்து கழட்டி கொண்டு வரப்பட்ட ஆஞ்சநேயரை அரசர் கொடுத்தார். 9 நாட்கள் ராமாயண நிகழ்ச்சி நடைபெற்றது, முடிந்தது. அப்போது அரசன் பல பரிசுகளை பிரவச்சனம் செய்தவருக்கு கொடுப்பார். வித்வானுக்கு எத்தனையோ பரிசுகளோடு இந்த மர ஆஞ்சநேயரையும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த சாஸ்திரிகளோ மற்ற அனைத்தை காட்டிலும் எனக்கு இவரிடத்தில் தான் பிரீத்தி, இவர் எப்போதும் ராமனுடனே எழுந்தருளி இருக்கட்டும் என்று பருத்தியூர் ராமன் சன்னிதானத்தை அவருக்கு அருகிலேயே எழுந்துருள பண்ணிவிட்டார்கள். அதனாலே ஹனுமான் மூலமூர்த்தி, அவருக்கு பின்னால் செவற்றோடு சாய்ந்து ஆனந்தமாக நின்று கொண்டிருக்கும் மர ஆஞ்சநேய சுவாமி. கீழே உற்சவர்களை சேவித்துக் கொள்ளுகிறோம். வளைந்த பாம்பு போன்ற வில் இடது கையில் துலங்க, வலது கையிலே சந்திரனை போன்ற வளைந்த முகத்தோடே கூடின நீண்ட அம்பை பற்றி கொண்டு சிரித்த புன்முறுவல் மாறாத திருமுகத்தோடே மயக்கும் திருக்கண்களோடே நடுவில் ராமன் எழுந்துருளி உள்ளார். அவருக்கு வலது புறத்தே சீதாதேவி. ராமன் யாரார கட்டாட்சிக்கிறானோ அவள் கட்டாட்சிக்கிறாள். அவள் முதலில் கட்டாட்சித்தால் தான் ராமன் ஆரையுமே நோக்குகிறான். இடதுபுறத்தில் லக்ஷ்மண சுவாமி. ராமன் எவ்வழி தான் அவ்வழி. அவர் எப்போதும் என்ன உயரத்தில் இருப்பாரோ அநேகமா அதை விட 1/2 அடி குறைவான உயரத்தில் தான் லக்ஷ்மணன் எழுந்துருளி இருப்பார். இவர்களை சேவித்துக் கொண்டு சீதாதேவிக்கு வலதுபுறத்தில் இருக்கும் ஆஞ்சநேயரை வணங்குகிறோம். தன்னுடைய வலது திருக்கையை வாய் புதைத்து, என் ஆணை, இந்த கைங்கரியம் முடிந்து விட்டதே, இனி அடுத்து என்ன கைங்கரியம் கொடுக்க போகிறீர் என்று கேட்டுக்கொண்டு வினயமான திருக்கோலத்தோடு எழுந்துருளி உள்ளார். இன்று பருத்தியூர் கோதண்டராமர் ஆலயத்தில் இருக்கும் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர்
மைசூர் மகாராஜாவாலே பரிசாக கொடுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் ஆகிய அனைவரையும் சேவித்துக் கொண்டோம். இங்கிருந்து அயோத்தியா காண்டத்தில் 82வது சர்க்கத்தை அடைவோம். வசிஷ்டர் ராஜசபையை கூட்டுகிறார். அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். பரதனை பார்த்து, நீ பட்டங்கட்டிக்கொள், நாடு அரசியல் இல்லாமல் போகக்கூடாது, இப்போதே பட்டாபிஷேகம் நடைபெறட்டும் என்றார். பரதன் மறுக்கிறான். கீழே விழுந்து புரண்டு அழுகிறான். வசிஷ்டரே, நீர் பேசுவது நியாயமல்ல. யோசித்து பாரும். ராமனுக்கு நான் ஒரு சொத்து, ராமனுக்கு இந்த ராஜ்யம் நாடு மற்றொரு சொத்து. ஒரு சொத்தை மற்றொரு சொத்து ஆளுமோ? அடியனிடத்தில் ஒரு கடிகாரம் இருக்கிறது, ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு மாணிக்கம் இருக்கிறது, ஒரு பெட்டி இருக்கிறது. நான் ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரனானால் நான் தான் ரெண்டு பொருளையும் ஆள முடியும். ஆனால் மாணிக்கமே ஒரு வைரத்தாளுமா? இல்லை புஸ்தகமே கடிகாரத்தாளுமா? செய்யாது. அதைத்தான் பரதன் எடுத்து கூறுகிறான். வசிஷ்டரே, ஒரு உண்மை புரிந்து கொள்ளும். நான் ராமனுக்கு சேஷன், ராமனுக்கு பரதந்திரன். ஆகவே ராமனிட்ட வழக்காகத்தான் நான் இருப்பேன். அதே போல இந்த நாடும் ராமனுக்கு சொத்து, நானும் ராமனுடைய சொத்து, இந்த நாடும் ராமனுடைய சொத்து. அப்படி இருக்கும்போது ஒரு உடைமை மற்றொரு உடைமையை ஆளுமா? உடையவன்தானே உடைமையை ஆள வேண்டும். இதை ஏன் நீர் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்? ஸ்லோகம் வாசிக்கிறேன். கதம் தசரதா ஜாதா பவேத் ராஜ்யாபஹாரகா ராஜ்யஞ்சாஹஞ்ச ராமஸ்ய தர்மம் வர்த்து மிகாருகசி. தர்மத்தை புரிந்து கொள்ளும். அதை பேசுவதற்குத்தான் நீர் கடமைப்பட்டவர். ராஜ்யமும் அரசும் அகஞ்ச நானும் இருவரும் ராமனுக்குரியவர்கள். இந்த இடத்துல நாம் உற்று நோக்க வேண்டும். பரதன் ஒரு மனிதன், உயிருள்ள அறிவுள்ள மனிதன். ஆனால் அரசு அறிவற்றது, உயிரற்றது. ஒரு உயிரற்ற அக்கிரணை பொருளையும் அறிவற்ற அக்கிரணையையும் உயிருள்ள அறிவுள்ள உயர்தனையையும் பரதனையும் ரெண்டையும் நாம் ஒன்றாக படிப்போமா? கடிகாரம் வந்தது, கடிகாரம் ஓடியது, மகன் ஓடினான். அன்விகுதி எதுக்கு சொல்ல போறோம்? ஆனா கடிகாரம்னு சொல்லச்சே கடிகாரம் ஓடினான்னு சொல்ல மாட்டோம். இது கடிகாரம் அல்ல என்கிறோம். இவன் ராமன் அல்லன் என்கிறோம். அல்லன்னு சொன்னால் அன்விகுதி வருகிறது, அப்ப மனிதனை குறிக்கும். கடிகாரம் அல்லன்னு சொன்னால் அப்பது அக்கிரணை பொருளை குறிக்கும். இரண்டையும் சேர்த்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கு பரதன் சேர்த்துரைக்கிறான். நானும் அரசும் ராமனுக்கு சொத்து, உடைமை. அப்ப உடைமைங்கிற தன்மையை பார்த்தால் பரதனுக்கும் அரசுக்கும் வேறுபாடில்லை, இருவரும் பொது. ஆனா அறிவுடைய உடைமை பரதன், அறிவற்ற உடைமை அரசு. இவ்வளவுதான் வேறுபாடே தவிர ரெண்டுமே உடைமைதான். ஓர் சொத்து மற்றொரு சொத்தை ஆளாது. ராமன் தானே எங்க ரெண்டு பேரையும் ஆள வேண்டும். ராமன் பரதனை ஆளலாம், ராமன் நாட்டை ஆளலாம். ஆனால் நாட்டை பரதனோ பரதனை நாடோ ஆள முடியாது. இதுதான் உண்மை என்று பரதன் எடுத்துரைக்கிறான். ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய, நானும் அரசும் ராமனுக்கு சொத்து. ஜேஷ்டா ஸ்ரேஷ்ட தர்மாத்மா திலீப நகுஷோபமஹா லப்துமர்ஹதி காகுஸ்தா ராஜ்யன் தசரதோ யதா. எப்படி திலீபனோ காகுஸ்தனோ மாந்தாதாவோ நகுஷனோ பெருப்பெருத்த சக்கரவர்த்திகள் ஆண்டுள்ளார்கள், அவர்களைப் போல் தசரதனைப் போல் ராமன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அனார்ஜுஷ்டமஸ்வர்கியம் குர்யாம் பாபமஹம் யதி இக்ஷ்வாகூணாமஹம் லோகே பவேயம் குலபாம்சனஹ. பெரியோர்களால் கொண்டாடத்தக்காதது நான் செய்ய போகும் இந்த செயலை நீர் சொன்னபடிக்கு அரசு பட்டம் கட்டிக்கொண்டால் பெரியோர்கள் கொண்டாட மாட்டார்கள், இகழ்வார்கள். எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது, நரகத்துக்கு போய் சேருவேன். இப்படி ஒரு பாபச் செயலை நான் செய்வதாக இல்லை. இக்ஷ்வாக்கு குலத்துக்கே ஓர் கோடரிக்காம்பாக இருக்க விருப்பமில்லை. யத்தி மாத்ரா கிருதம் பிராபம் நாகம் ததபி ரோச்சையே. என் தாய் செய்த குற்றம், அதில் எனக்கு விருப்பமோ திருப்தியோ கிடையாது. இகஸ்தா வன துர்கஸ்தம் நமஸ்யாமி கிருதாஞ்சலி. எந்த திக்கில் தெற்கு திக்கில் ராமன் இருக்கிறானோ அந்த கானகத்தை நோக்கி வணங்குகிறேன். ராமமேவ அனுகச்சாமி சராஜா திபதாம் வரஹா. இப்போதே ராமனிடத்தே போகப் போகிறேன், மக்கள் அனைவரையும் கூட்டி போகிறேன், வேண்டுவேன், திரும்ப அழைத்து வருவேன். வனே தத்ரைவ வத்ஸ்யாமி யதார்யோ லக்ஷ்மணஸ்ததா. நான் போய் அவர்களிடத்தை எடுத்துக்கொண்டு காட்டில் வாழ்கிறேன். அவர்கள் திரும்ப நாட்டுக்கு வந்து பட்டம் கட்டி கொள்ளட்டும். இதோ பரதன் ஆணையிடுகிறான் என்று மேலே மேலே பேச வசிஷ்டர் தடுத்து கூறினார். என்ன பரதா, ஒரு சொத்து மற்றொரு சொத்தை ஆளாதுன்னு கூறினாய். நான் அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். இது ஒரு மாணிக்கம், இது மாணிக்கத்தை வைக்கும் பெட்டி. ஒரு ஆபரணம்
ஆபரண பெட்டி, பெட்டியும் என் சொத்து, ஆபரண நெக்லஸும் என் சொத்து. அப்படின்னால் அந்த ஆபரணத்தை எடுத்து பெட்டிக்குள் வைத்தால் ஒரு சொத்தான பெட்டி மற்றொரு சொத்தான ஆபரணத்தை காப்பாற்றுகிறதே. இரும்பு பொட்டிக்குள்ள வைக்கிறோன்னு வச்சுப்போமே, அப்ப அந்த இரும்பு பொட்டி என் சொத்து, ஆபரணமும் என் சொத்து. அப்போ ஒரு சொத்து ஒரு சொத்தை காப்பாற்றுகிறதே, என்ன குறை? அதே போல் நீ நாட்டை காப்பாற்றினால் என்ன குறை என்றார் வசிஷ்டர். பரதன் சட்டென பதில் கூறினான், உண்மை. ஆனால் இந்த ஆபரணத்தை இரும்பு பொட்டி தானே எடுத்து தனக்குள் வைத்துக் கொள்ளுமா, அல்லது சொந்தக்காரன் ஆபரணத்தை எடுத்து இரும்பு பொட்டிக்குள் வைக்க வேண்டுமா? இரும்பு பொட்டியா கதவை திறந்து கொண்டு, இரும்பு பொட்டியா கையை நீட்டி, இரும்பு பொட்டியாவா எடுத்து ஆபரணத்தை தனக்குள்ள வச்சுக்கொள்ளும்? செய்யாது. உடையவன் தானே செய்ய வேண்டும். இப்போதும் ராமன் பார்த்து ஆணையிடட்டும், நான் காப்பாற்றுவேன். ஆனால் நானாக ஒரு நாளும் முடிவெடுக்க மாட்டேன். நானும் ஒரு சொத்து பெட்டியை போல், அரசு ஒரு சொத்து மாணிக்கத்தை போல், ராமன்தான் ஆள வேண்டுமே தவிர நான் நேரே ஆள மாட்டேன் என்று மறுத்தான். தூர்ணமுத்தாய கச்சத்வம் சுமந்திர மம சாசனாத் யாத்ராம் ஆக்ஞாபய க்ஷிப்ரம் பலஞ்செய்வ சமானய. ஹே சுமந்திரரே, எழுந்தரும், யாத்திரை புறப்படட்டும். பரதன் தன் சதுரங்க சைன்யத்தோடே புறப்படுகிறான். காடு நோக்கி செல்லுவான். ராமனின் திருவடிகளில் விழுந்து வணங்குவான். வேண்டி திரும்ப கூட்டி வருவான். தே ஹயைஹி கோரதைஹி சீக்கிரம் சந்தனைச்ச மனோஜவைஹி சஹயோஷித் பலாத்யக்ஷா பலம் சர்வம் அச்சோதயன். உடனே மக்களுக்கு பறையறிவிக்கப்பட்டது. ரத கஜ துரக பதாதிகள் 4 விதமான சேனைகளும் புறப்பட்டன. சஜ்ஜந்து தத்பலம் திருஷ்டுவா பரதோ குரு சந்நிதோ ரதம்யே த்வயஸ்வேதி சுமந்திரம் பார்ஷதோ பிரவீத். அப்போது சுமந்திரன் பரதனுக்கேற்ற ஒரு தேர், அழகான குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். பெருத்த சேனை சம்பிரமத்தோடே புறப்படுகிறது. தத சமுத்தாய குலே குலேதே ராஜன்ய வைஷ்யா விஷலாச்ச விப்ராக என்று அவ்வூரில் இருக்கும் அனைவரும், ஆடு மாடு கோழி குதிரை, பானை செய்பவன் செருப்பு தைப்பவன் வித்வான் பண்டிதன் ஆண் பெண் குழந்தை யாராருண்டோ அனைவரும் புறப்பட்டார்கள். 3 தாய்மார்கள், மந்திரிகள் அனைவரும், குலகுருக்கள் எல்லாரும் ஒரு பெருத்த சேனை படை திரட்டி கொண்டு ஏதோ யுத்தத்துக்கு போகுமா போலே கிளம்பித்து. அது யுத்தத்துக்கு போகவில்லை, ராமனை வேண்ட போகிறது. 83வது சர்க்கம். ததஹ சமுத்தித கல்யமாஸ்தாய சந்தனோத்தமம் பிரயயோ பரத சீக்கிரம் ராமதர்சன காமியா. ராமனை பார்க்க போகிறோங்கிற வேகம், அந்த உள்ள துடிப்போடே பரதன் அனைவரையும் அழைத்தான். நவநாக சஹசிராணி 9000 யானைகள், 60,000 தேர்கள், இவற்றோடே பெரும் படை, பெரிய ஊர்வலம் புறப்பட்டது. கைச்ச சுமித்ராச்ச கௌசல்யாச்ச யசஸ்வினி. கைகேயி, சுமித்ரா, கௌசல்யா அனைவரும் ராமனை காணப்போகிறோங்கிற இன்பத்தோடு கிளம்பினார்கள். மேகசியாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடவிரதம். எடுத்த செயலில் உறுதி, மேகத்தை போன்ற வண்ணம், தாமரை போன்ற திருக்கண்கள். கதாதிரக்ஷாமஹே ராமம் ஜகத சோகநாசனம். காண்பவர்கள் அனைவருடைய பாபத்தையும் போக்கக்கூடிய ராமன், அவனை எப்போதுதான் சேவிக்கப் போகிறோம். வெவ்வேறு வினைஞர்கள், கைவினைஞர்கள், ஆடல் பாடல் பானை செய்வோர், என்னென்ன உண்டோ வழியில் வெட்டி செதுக்கி நகத்துவோர், காடு செய்வோர், நாடு செய்வோர், வாத்தியக்காரர்கள் எல்லாரும் புறப்பட்டார்கள். யத்திர ராம சகாவீரோ குஹோ ஞாதிகணைர் விருதா சமாசேதுஸ்ததா கங்காம் ஸ்ருங்குவேரபுரம் பிரதி. கங்கைக்கரை அடைந்தார்கள். கங்கையை தாண்டினால் அக்கரையில் ஸ்ருங்கிவேரபுரம். கங்கைக்கு இக்கரையில் பரதன் தன் படையோடே தண்டு இறங்கினான். இன்று இரவு பொழுது படை இங்கு இருக்கட்டும், நாளை காலை கங்கையை தாண்டுவோம் என்று இவ்விடத்தில் பரதன் ஆணையிட்டான். அந்த புறத்திலிருந்து வெகு தூரத்தில் பரதனுடைய படையை கண்ட குஹன் தவறாக எடுத்துக்கொண்டான். ராமனை கொல்ல பரதன் வந்திருக்கிறான் போலும், நம்மை தாண்டி ஒரு நாளும் இவனை போக அனுமதிக்க மாட்டேன். உலகில் உள்ள எந்தெந்த மூலையில் வேடர் படை இருக்குமோ அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று திரளட்டும். ஒன்று அயோத்தியின் படை அல்லது குஹனின் படை, எது ஜெயிக்கிறதே என்று பார்ப்போம் என்று தோள் தட்டி கொண்டு நிற்கிறான். காத்திருப்போம்.